கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை வேளையை ஆண்டவர் நமக்கு தந்து சுகபலத்தோடு ஆண்டவர் அவருடைய சன்னிதானத்திலே நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக அவருடைய கிருபையை எண்ணி அவரை தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். அதிகாலமே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் அன்பால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய காலை வேளைக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. ஜீவனோடும் சுகபலத்தோடும் உமது சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்தீரே ஆண்டவரே. வந்திருக்கிறவர்கள் வர இருக்கின்றவர்கள் குறித்த நேரத்தில் கூட்டி சேரும் ஆண்டவரே. இணையதள வாயிலாக முகநூல் வாயிலாக ஆண்டவரே ஆர்வப்பட்டு ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகளோடும் உடைய கிருபை இருந்து உற்சாகப்படுத்தட்டும் ஆண்டவரே. உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். இயேசுவின் வல்லமையான நாமத்திலே பாதமணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஆரம்ப ஜபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். 79வது பாடல். ஏறெடுப்பே மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பே. விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட ஓட்டா ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டா. வேலையின் நின்றிஸ்ர வேலரை காப்பவர் வேலையின் நின்றிஸ்ர வேலரை காப்பவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் கண்களை ஏறெடுப்பே. பக்தன் நீடல்லவரே ஆதரித்திடும் பக்தர் நீடல்லவரே. எக்கால நிலைமையில் என்னை செய்த படுத்தாமல் எக்கால நிலைமையில் என்னை செய்த படுத்தாமல் அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவை ஏறெடுப்பே. எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் எல்லா உலகினில் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்ப
காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் ஏறெடுப்பேன். 160வது பக்கம் 32ஆம் சங்கீதம். முறையாக நாம் வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்து மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடம், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினால் வாய் கட்டப்பட்டால் அன்றி உன் கிட்ட சேராத குதிரை போலவும் புத்தி இல்லாத கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். சேர்ந்து சொல்வோம். நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுங்கள். நேர்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் எடுங்கள் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமென். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 14. யாத்திராகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 7 முதல் 14 வரை. அப்பொழுது கர்த்தரை எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை என்னை பார்த்து ஆலோட்டில் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையில் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனு ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கத்திலும் கண்டேன். நீ இஸ்ரேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்பின வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீ இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்களை பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர் என்னிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடைய நான் சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரத்தை சொல்லுவாயாக என்றார் என்பது. ஆமென். அன்பானவர்களே, முதல் வேத பாகம் வாசித்து முடிந்தது. 2வது வேத பாகம் மார்க் 9ஆம் அதிகாரம் 42 முதல் 50வது வசனம் வரை அவரும் எழுந்து நின்று கேட்போம். மார்க் 9:42 முதல் 50. என்னில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவன் இடறிவிழ காரணமாயிருக்கிறவன் எவனோ அவன் கழுத்தில் பெரிய ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலம். நீ இடறிவிழ உன் கை ஏதுவாயிருந்தால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுடன் நரகத்து போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம். நீ இடறிவிழ உன் கால் ஏதுவாயிருந்தால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம். நீ இடறிவிழ உன் கண் ஏதுவாயிருந்தால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நலம். நரகத்தில் அவர்கள் புழு சாகாது, அக்கினி அவியாது. எவனும் அக்கினியினால் உப்பிட பெறுவான். உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனாலோ அதை எதனால் சாரமாக்குவீர்கள்? உங்களில் உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயும் இருங்கள் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய இன்றைக்கான நற்செய்தி பாகமும் வாசித்து முடிந்தது. அது மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்தியில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து வித்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபை அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எடுத்த வேத பாகம் காஸ்பல் லெசன் 50வது வசனம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தருகிற படிப்பினை என்ன, எங்கள் வாழ்க்கைக்கு பாடம் என்ன, ஒவ்வொரு நாளும் உடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே இன்றைக்கான முறையான சங்கீதத்தில் வாசித்தது போல நான் உனக்கு உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு கற்பிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே எங்களோடு பேசும். அப்பா பேசும். வழி எது புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபையாக இறங்கும். உப்பின் சாரத்தை போல எங்களுக்குள் எப்போதும் வீரியம் இருக்கட்டும், விசுவாசம் இருக்கட்டும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு சத்திரம் மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட திருச்சியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பேரே சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்போல்லாம் வழிபோக்கர்கள் பழைய காலத்துலலாம் அவங்க அங்கே தான் உட்காருவாங்க. அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டும் அது பக்கத்தில் இருக்கிற சத்திரம், பின்னாடி ரயில்வே ட்ராக், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு அப்பாவி அந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த அலுமினியம் அதில் சாப்பாடு, ரசம் சாதம் அப்படியே ரசித்து சாப்பிட்றான். பிரியமானவர்களே, அதில் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு பருக்கு அப்படிலாம் இருக்கும்ல, அதை அப்படியே வலிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவன் ஒரு தொழுநோயாளி. பிரியமானவர்களே, நடக்க முடியாது. ஒரு ஷூஸ் போட்டிருக்கான், கிழிஞ்ச ஷூ. அதில் அந்த குதிக்கால அதுதான் இருக்குது. அதை ஊனி அப்படி பக்கத்தில் கோயில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே கோயில், தெப்பக்குளம் கோயில் இருக்க மாதிரி கோயில், அது பக்கத்தில் குளம், தெப்பக்குளம். அந்த படியில் இறங்கி அந்த பிளேட்டை அப்படி அலசி அப்படியே தண்ணி விட்டுட்டு, தண்ணி அப்படி அழகாக தெளிந்த தண்ணி, மீன்கள் நிறைய இருக்குது, அதில் தண்ணி கோரி குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக நடந்து மேலே ஏறி அந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படியே உட்காருங்க. ஒரு மாலை நேரம், அந்தி சாய்ந்த இரவு நேரம். அன்பானவர்களே, அப்படி வானத்தை பார்க்குறான். நிலவு, ஒரு அருந்ததி நட்சத்திரம் தெரியுது. அவனுடைய நம்பிக்கை, அருந்ததி நட்சத்திரம்னா ஆயுசு கெட்டி, கடவுள் நமக்கு கெட்டியான ஆயுசை காண்பிக்கிறார் அப்படின்னு அவனுடைய நம்பிக்கை. அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி வாழ்க்கையில் அவனுக்குள்ளே பேசிக்கிறான். அவனுக்குள்ளே எனக்கு என்ன குறை அப்படின்னு பேசிக்கிறான். பிரியமானவர்களே, பாதி விரல் காலிலும் கிடையாது, கையிலையும் கிடையாது. அப்படியே என்ன செய்கிறான், திண்ணையில் அமர்ந்து யோசிக்கிறான். எனக்கு வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன். நான் ஒரு தொழுநோயாளி, சொந்த பந்தம் யாருமே எனக்கு கிடையாது. என்ன நல்லா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், வாழ்க்கையில் என்ன நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வானத்தை பார்க்குறான். அந்த குளிர் நிலா, அழகான காற்று ஸ்பரிசம், அப்படியே காற்று வீசுது. பிரியமானவர்களே, எல்லாம் எனக்கு என்ன குறை ஆண்டவா, எனக்கு பசி இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, குடிக்க தண்ணி நல்லா இருக்குது, தூக்கம் நல்லா வருது, நான் பார்க்குற மனுஷர்களெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, நல்லா பார்க்குறாங்க. ஆண்டவரே,
எனக்கு எந்த குறையும் இல்லை எப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆனால் டக்குன்னு அவனுக்கு ஒரு மனசில் ஒரு தோணல், நான் அப்படி நினைக்கிறேன், ஆனால் என்ன பார்க்குறவங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க? நான் பார்க்குற மனிதர்கள் நல்லா இருக்காங்க, ஆனால் என்ன பார்க்குற மனிதர்கள்? இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு யாசகம் கேட்க போனோம். அந்த வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை வெளியே வந்தா என்னை பார்த்த உடனே கொமட்டிக்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி டக்குன்னு உள்ள ஓடினாலே, அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த மனுஷன் எவ்வளவு கடுமையான வார்த்தையை போடா போ வந்து ஆளுகளை அப்படின்னு பேசினானே, நான் என்ன நல்லா இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கடம் ஒரு புறம் அவனுக்கு. பிரியமானவர்களே, அப்படியே தாழாம அப்படி நடந்து அப்படி போகிறான். தூரத்தில் ட்ரெயின் ட்ராக்கு, அந்த இடம் அப்படி வளைந்து போகக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் தெரியுது. அது மனுஷன் மாதிரி இல்லை, இது என்ன வினோதமாக இருக்குது, மிருகமா என்ன அப்படின்னு அப்படியே உத்து பார்க்கும்போது அந்த ட்ராக்கு பக்கத்தில் போகிறது ஒரு ஆள், ஒரு பையன் தெரியுது. நேராக போகிறான். அவன் அந்த ட்ராக்கில் அப்படியே படுத்துட்டான். இவன் டக்குன்னு போயிட்டு தூரத்தில் பார்க்குறான், ட்ரெயின் வருது. அப்படியே இவனுக்கு ஒன்றும் பதட்டத்தில் ஓடுறான். இவனுக்கே நடக்கவே முடியாது, காலே சரியாக கிடையாது. கையில் ஒரு குச்சி வச்சுருக்கான், ஓடுறான் வேகமாக. அது வண்டி வர்றதுக்குள்ளே அவனை அந்த குச்சியை வச்சு அவன் முதுகில் கொடுத்து தள்ளி, இவன் கையை பிடிச்சி இழுத்து அந்த சைடு தள்ளி போட்டுடுறான். ட்ரெயின் அப்படியே கடந்து போகுது. அந்த பையனை பார்க்குறான். பிரியமானவர்களே, ஏண்டா ஏன் சாகிற முடிவோட ஏன் இங்கே வந்த? வாழ்கிற வயசு நல்லா தானே இருக்கிற, வெள்ளை ஷர்ட்டாக போட்டிருக்கான், வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்கான், ஏன் சாகுற? நல்ல கேர்லி ஹேர், ஃபேர் லுக், வயசு ஒரு 25 இருக்கும் அவனுக்கு. அந்த பையனை பார்த்து ரொம்ப ஆதங்கப்பட்டு, ஏன் இந்த முடிவுக்கு வந்த அப்படின்னு கேட்குறான். அவன் ஒன்றும் பேசாமல் அப்படி இருக்கிறான். வாழ வேண்டிய வயசுப்பா, என்ன மாதிரி இல்லை, நீ வாழ வேண்டிய வயசு அப்படிங்கிறான். டக்குன்னு அவன் சொல்கிறான், கையை நீட்டுறான் எழும்புறதுக்கு. நம்ம இங்கே இருந்து என்ன செய்ய போகிறோம்? இனி அடுத்த ட்ரெயின் 6 மணிக்கு காலையில். இந்த சம்பவம் நடக்கும்போது ராத்திரி ஒரு 10 மணி. அந்த தருணங்களில் சாப்பிட்டு எடுத்து ஃப்ரீயாக அவர் வாழ்க்கையை ரசிச்சுட்டு அப்படி உட்கார்ந்துருக்கும்போது அப்படியே பார்க்குற பார்வையில் தான் இந்த காட்சி. அன்பானவர்களே, அவனை தூக்கி விடுவதற்கு இவன் கை கொடுக்க முடியாது, இவனுக்கு கை இல்லை. எலும்புடா எலும்பு அப்படின்னோடனே தோளை கொடு அப்படிங்கிறான். தோளை கொடுத்து அப்படியே அவனை நடத்தி அந்த திண்ணைகளை வந்து உட்கார்றான். திண்ணையில் வந்து உட்காந்துட்டு, ஏன் இப்படி செய்கிற, ஏன் இந்த காரியத்தை பண்ணுற அப்படின்னோடனே ஓன்னு அழுகிறான். பிரியமானவர்களே, அந்த வாலிப பையன் அழுகிறான். என் கால் எனக்கு இருக்கிறது மாதிரி தெரியுது, ஆனால் கால் இல்லை. நடந்து வந்ததை பார்த்தீங்களா நீங்கள்? உங்கள் துணை இல்லாமல் என்னால் நடக்க முடியாது, ஊந்து தான் வந்தேன். அந்த கால் இல்லாத நிலையை நினைத்து என் வீட்டில் என் தாய் கண்ணீர் விடுறா. பார்க்காத வைத்தியம் இல்லை. எனக்கு தம்பி இருக்கான், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவன் நல்லா இருக்கான், அவன்கிட்ட போய் பைசா கேட்பாங்க எனக்கு மருந்துக்கு. அந்த டாக்டரை பார்க்கணும், இந்த மருத்துவரை பார்க்கணும், இந்த வைத்தியர் இருக்கார் அவரை பார்த்தணும், கால் நடந்துடாதா, அண்ணனுக்கு காசு கொடுன்னு கேட்பாங்க. அவன் ஒரு வார்த்தை சொல்லி திட்டான். பாவம், அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவனை குறை சொல்லறதுக்கு வழி இல்லை. அவன் அந்த நொண்டியை போட்டு ஏன் இந்த மாதிரி பாடுபடுத்துகிறம்மான்னு சொல்லி, அந்த நொண்டிக்காக நீ ஏன் அவ்வளோ கவலைப்படுறன்னு சொல்லி அவன் காதுபட பேசிட்டான். எனக்கு அப்படி கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கெல்லாமோ கடை வாங்கி என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு, ஒரு மருத்துவரை பார்க்கணுன்னு. பஸ் ஏறி கூட்டிகிட்டு போனாங்க. மருத்துவரை பார்த்தோம். மருத்துவர் இது முடியாது, குணப்படுத்த முடியாதுன்ட்டார். திரும்பி நாங்கள் பஸ் ஏறும்போது நடந்த ஒரு சம்பவம் தான் என்னை இந்த முடிவெடுக்க, என்னடா சம்பவம் நடந்துச்சு வாழ்க்கையில், என்ன உனக்கு? பஸ்ஸில் ஏறிட்டேன், தடுமாறி ஏறிட்டேன். ஏறும்போதே கண்டக்டர் சாவுக்குறாக்கி சீக்கிரம் ஏறு அப்படின்னு சத்தம் போட்டார்.
இவ்வளோ நேரமா அப்படின்னு. என்னால் எல்லாரும் மாதிரி ஏற முடியாது. ஏறி எங்கள் அம்மா கூட ஒரு இருக்கையில் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த பிறகு தான் பார்த்தேன் அந்த இடத்துல பெண்கள்னு எழுதியிருக்கு. எனக்கு ஒன்றும் தொல்லை, எனக்கு ஒரு மாதிரி மனசு கூச்சமாயிற்று. என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பெண் உள்ளே ஏறிட்டா. ஏறின உடனே பக்கத்தில் அம்மா கிட்ட நின்னான். நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, எப்படி எழுந்திரலாமான்னு. கண்டக்டரு, யோ ஆம்பளை, இந்த ஒரு பிள்ளை நிற்கலடா, எழும்பு அப்படி சத்தம் போட்டார். கூனி குறுகி எல்லாரும் திரும்பி என்ன பார்க்குறாங்க. நான் அப்படி எழும்ப முயற்சி பண்ணுறேன். எங்கள் அம்மா வாழ்க்கையிலே சொல்லிடாத வார்த்தை, என்னை பெற்ற தாய் என் வாழ்க்கையிலே சொல்லிடாத வார்த்தை, அவ காதிலே கேட்க விரும்பாத வார்த்தை அன்னைக்கு சொன்னாங்க கண்டக்டரை. அவனே நொண்டி பையன், முடியாத பையன், நிற்க முடியாத பையன், அவனை வச்சு நான் பாடுபட்டு கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன், அவனை எங்கே எழுந்து போக சொல்கிற அப்படின்னு சொல்லி கண்டக்டரை சத்தம் போட்டாங்க. உடனே எங்கள் அம்மாட்ட சத்தம் போடாத அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு எழும்ப போனப்போ அந்த பிள்ளை வேண்டாம் நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. பஸ்ஸில் உள்ளவங்க எல்லாரும் என்னை பார்த்த பார்வை இருக்கே, அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. ஆகவே நான் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே சொன்னானா. அப்போ இந்த குஷ்டரோகி சொல்கிறான், உனக்கு கவலைப்படுறதுக்கு உங்கள் அம்மா இருக்கா, உன் சொந்தக்காரங்க இருக்காங்க, உறவினர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு யார் இருக்கா? யோசித்து பாரு. எனக்கு ஒருத்தருமே கிடையாது, எனக்கு மேல் அக்கறைப்படுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனாலும் நான் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்கிறதுக்கு காலு முக்கியம் இல்லை, கை முக்கியம் இல்லை, நல்ல மனசு தான்டா முக்கியம். மிருகங்களை விட நம்மளை வித்தியாசமாக கடவுள் படைச்சிருக்காரு. நீ இந்த கோலத்தனமான முடிவு எடுத்திருக்க தப்பு. நீ தன்னம்பிக்கையோடு நடக்க முயற்சி பண்ணு. ஒவ்வொரு நாளும் நீ நடக்கிற முயற்சியில், உன்னுடைய பயிற்சியில் உன் கால் நல்லாயிட்டுனா உங்கள் அம்மா அதை விட என்ன சந்தோஷப்பட போகிறா? நீ நடக்க முடியும், ஓடக்கூட முடியும், உனக்கு தன்னம்பிக்கை இருந்தா. மனசு தளர்ந்துடாதப்பா. நீ ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த? நீ பகல் நேரத்தில் என்ன பார்த்தா என் பக்கத்தில் உட்கார மாட்டேன், அந்த அளவுக்கு அருவருப்பானவன். பகலில் நான் பிச்சை எடுக்க போகிறதே நிறுத்திட்டேன். ராத்திரி அதுவும் முக்காடு போட்டு தான் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் கையை பாரு, என் கையை பாரு, என் முகத்தை பாரு என்று அந்த பையனுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை எடுத்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீ இந்த முடிவு எடுக்கக்கூடாது தம்பி அப்படின்னு அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெளிச்சம் மனசில் வருது, துளிர் விடுகிறது. பிரியமானவர்களே, அப்படியே அவன் அந்த அந்த டயர்டில் அயற்சியில் அப்படியே தூங்க போனான். அவன் அவர்கிட்ட சொன்னான், தூக்கம் வருதா? நல்ல தூங்கு, செத்திருந்தா நான் தூங்க முடியாது, நீ செத்திருந்தா தூங்க முடியாது, தூக்கம் கடவுள் உனக்கு தர்றாரு, அமைதியாக தூங்கு. பிரியமானவர்களே, அந்த நாள் வரையிலும் அவன் அப்படி தூங்கியதில்லை. மனதிலே அமைதியோடு அப்படியே தூங்கினான், அமைதியோடு தூங்கினான். விடியற்கால ட்ரெயின் சொன்னால 6 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை, பார்சல் ட்ரெயின்னு. அந்த ட்ரெயின் வர சத்தம் கேட்டு டப்புன்னு இவன் முழிச்சான். முழிச்சு பார்த்தா அந்த தகரம் சாப்பிட்டான்ல அந்த பிளேட் இருக்கு, கொஞ்சம் கிழிஞ்ச துணி கிடக்கு, இத்து போன துணிகள்லாம் கிடக்கு, ஆள் அங்கே இல்லை. இவன் என்னடான்னு பார்த்தா ட்ரெயினுக்கு முன்னாடி பார்த்தா கூட்டம். இவன் பதறிட்டு தவழ்ந்து போய் என்னங்க கூட்டம் அங்கன்னு கேட்குறான். அங்கே ஒரு ஆள் சொல்கிறாரு, இங்கே ஒரு பிச்சைக்காரன் தொழுநோயாளி, பெரும்பாடு உள்ள நோயாளி, அவன் ட்ரெயினில் விழுந்து செத்துட்டான் அப்படின்னு ஆளுகள் சொல்றதை கேட்டு நெஞ்சில் அடித்து அழுதான். அந்த ட்ராக்கு பக்கத்தில் தான் வீடுகள். எந்த வீடுகள்? இந்த நொண்டி ஒருத்தர் சாக வந்தான்ல அவனுடைய வீடு அந்த ட்ராக்கு பக்கத்தில் 5-6 வீடு அப்படி இருக்குது. அந்த ட்ராக்கை தாண்டி ஒரு பொம்பளை ஓடி வர்றா. என் பெத்த பிள்ளைகிட்ட எங்கடா இருக்க, நல்லா இருக்கியான்னு ஓடி வரும்போது அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. அம்மா, இந்த மனுஷன் செத்துட்டாம்மா, அவன் சாகக்கூடாது, இவன் தொழுநோயாளி, சாகக்கூடாது, எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தான், வாழ கற்றுக் கொடுத்தான்,
அவனுக்கு நான் சாக கற்றுக் கொடுத்துட்டேன். அவன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் இருந்து அவன் சந்தோஷமா வாழ்ந்தான். ஆனா எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்டு அவன் செத்து போயிட்டாமா, அவன் இறந்து விட்டான் அப்படின்னு அழுகிறான், ஏங்க அழுகிறான். பிரியமானவர்களே, அதாவது தொத்து வியாதி அவனுக்கு இல்லை, இவனுக்கு தான். தற்கொலை பண்ணணும்னு தொத்து வியாதி இருந்துச்சுல்ல, அந்த பெரும் வியாதி இவனுக்கு தான் இருந்துச்சு. தற்கொலை எண்ணமே பெரிய வியாதி, பெரும் வியாதிக்காரன். யார் இல்லாத நிலையிலும் பார்க்கிற எல்லாவற்றையும் ரசித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். வாழ்வின் பிடிப்பில்லாத நிலையிலும் ஆண்டவர் என் நிம்மதியாக வச்சிருக்கிறாரு. எல்லாம் அவனுக்குன்னு ஒரு உலகம் ரசித்து எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனை பாருங்க, போய் சேர்ந்துட்டான். அந்த இளைஞனுக்கு வாழ கற்றுக் கொடுத்தான், வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை சொன்னான். ஆனால் சின்ன சின்ன அவமானத்தை பெருசுபடுத்தி அவநம்பிக்கையோடு வாழ்ந்த அந்த வியாதிக்காரனுக்கு சொல்லி கொடுத்து அந்த சின்ன சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தி வாழ்ந்த இளைஞன் அந்த வியாதிக்காரனுக்கு வலியை சொல்லி கொடுத்து அவனை சாக பண்ணிட்டான். பிரியமானவர்களே, இங்கே நல்ல வசனம் படிச்சீங்க. என்னில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவன் இடறி விழ காரணமாயிருக்கிறவன் இவனோ. நம்ம பக்கத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு, பக்கத்தில் உள்ள உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? இன்னைக்கு காலையில் கடவுள் படிப்பினை தருகிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? வாழ கற்றுக் கொடுக்கிறோமா? நம்ம தான் தீர்மானிக்கணும். பிரியமானவர்களே, இப்போ யோசித்து பாருங்க. இப்போ நம்ம முகவுரையில் பாடின பாட்டை யோசித்து பாருங்க. என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். நம்ம வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? நம்மகிட்ட 10 நிமிஷம் பேசினாங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க? சொல்லவே வேண்டாம் இல்லையா? வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கணும், சந்தோஷப்பட நம்பிக்கையூட்டி கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கையின் இன்னொரு பக்கம் இருக்கு, உனக்கு வாழ்க்கை இருக்கு, நீ பாரம் இல்லை, நீ யாருக்கும் பாரம் இல்லை, நீ வாழு, உன்னிலே முயற்சி செய் என்று அந்த இளைஞனை வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தினான். அந்த இளைஞனுடைய பேச்சு, வலி, உணர்வு இவனை சாவதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டது. பிரியமானவர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கு உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரம் ஏற்கப்படும்? உப்பா இருக்கணும். மற்றவர்கள் வாழ்க்கைக்கு உப்பா இருக்கணும். மற்றவருடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கை வரும்போது நாம நம்பிக்கை ஊட்டணும். நம்முடைய வார்த்தைகள் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், டிஸ்ட்ரக்டிவா இருக்கக்கூடாது. கடவுள் இன்னைக்கு ஒவ்வொரு படிப்பினை தருகிறார், ஒவ்வொரு நாளும் தருகிறார். பிரியமானவர்களே, நான் எப்படி பேசுகிறேன்? என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? மற்ற விசுவாசிகளை, நண்பர்களை, உறவுகளை வாழ வைப்பது போல் இருக்கிறதா என்று சிந்திக்க இந்த காலை வேளையிலே அழைக்கிறார். எந்த கஷ்டம் வந்தாலும் என் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நம்ம நம்புகிற ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாருன்னு பாசிட்டிவா நல்ல வார்த்தைகளை பேசணும். நம்ம வாயில் பேசினாலே, நம்ம வாயை பேச ஆரம்பித்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? தயவு செய்து கடவுள் தருகிற படிப்பினை, பாடங்கள் எல்லாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மட்டுமல்ல, சமூக வாழ்க்கையை மேம்படுத்துவதாக அமைய ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே பேச கற்றுத்தாரும். வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன், ஆண்டவரே பேச கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். 254வது பாடல், முதல் கவியும் கடைசி கவியும். முதல் கவியும் கடைசி கவியும். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ
சொல் மனமே. உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பொன்னோ தொலைந்திடும் மண்ணோ அழிந்திடும் பூவோ ரொழிந்திடுவார் கணமே. தொலைந்திடும் மண்ணோ அழிந்திடும் பூவோ ரொழிந்திடுவார் கணமே. என் ஆசை மிகும் இயேசுவோ நித்திய, ஆசை மிகும் இயேசுவோ நித்திய. எல்லா பொருள் விலை உள்ளா பொருளெனும் என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் கண்ணீர் நீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. பாவ மன்னிப்பழிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பாக்கியம் கொடுப்பா. பரம பதவியினுள் எந்தனை இருப்பா. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வாழ்க்கை வாழ்வதற்கென்றே நீர் தந்தீர் சுவாமி. வாழ்க்கையிலே வேதனைகளை சந்திக்கும் பொழுதும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலும், ஆண்டவரே பெரும் தொற்று நோயா எல்லாரும் அருவருப்பாய் ஒதுக்கி தள்ளின நிலையிலும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று வாழ்வின் எல்லா காரியத்தையும் ரசித்து அனுபவித்து, எனக்கு கண்ணில்லையா காதில்லையா இந்த நோய்தானே என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மகன், ஆண்டவரே ஒரு வாலிபன், ஆண்டவரே சிறு சிறு அவமானங்கள் வேதனைகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையே சூன்யம் என்று வாழ்வின் முடிவை தேடின மகன், இருவரையும் கொண்டு ஒரு படிப்பினையை கொடுத்து உப்பு சாரமற்று போனால் அதனால் என்ன பிரயோஜனம் என்று ஒருவன் இடறிவிழ, ஒரு விசுவாசியும் கூட இடறிவிழ காரணமாக இருக்காத ஒரு பண்புள்ள வாழ்க்கைக்கு எங்களை காலை வேளை அழைத்ததற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பேச தெரியவில்லை ஆண்டவரே, சக விசுவாசிகளோடு நல்ல வார்த்தைகளை பேச, நம்பிக்கையூட்டி பேச ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. ஒருவனுடைய மனதை சிதைக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் பேசாதபடி ஆண்டவரே அவன் வாழ்வின் இன்னொரு பக்கத்தை உற்சாகப்படுத்தி பேச ஆண்டவரே கற்றுத்தாரும். குடும்பத்திலும் கூட பேச தெரியவில்லை ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடத்துல எங்களுக்கு பேச தெரியவில்லை ஆண்டவரே, ஆலயத்திலும் பேச தெரியவில்லை, கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உப்பாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும். தொடர்ந்து உமது பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே திருமதி பால்மர் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற அந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே சுகத்தை கொடுத்து ஆச்சரியமாக கடவுள் சுகம் கொடுத்தார் என்று ஆண்டவரே நம்பும்படியாக கிருபை செய்யுமப்பா. எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா மருத்துவ பண்டவத்திலும் உமது கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை முடிசூட்டி நடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே சுசிஜோ அவர்களுடைய ஆண்டவரே நினைவு கூட்டத்திற்காக இந்த நாளிலே உமது அடியார்கள் குடும்பத்தார்
ஆயத்தப்படுகிறார்கள். அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே கண்ணீர் மல்க கதறின அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. யாரும் இந்த உலகத்திலே தனிமை அல்ல ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறீர். கவலைகள் தீர்க்க, கண்ணீர் துடைக்க, கடைசி வரை எங்களை கைவிடாதிருக்க நீர் கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை நாங்களும் உணரவும் மற்றவர்களுக்கு உணர்த்தவும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பார்வையை தாரும், பேசும் திறனை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஃபெலிஸுக்காக ஜெபிக்கிறோம். ஏழை மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்தவர்கள் எல்லாரும் ஒரு விசை உமது வார்த்தையால் தொடப்பட்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல இன்றைக்கு என்ன படிப்பினை கடவுள் கொடுத்தார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரை உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து உமது கிருபையினால் எங்களை தாங்கும். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்திலே உமது பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில்லை பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடல் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட தீமையும் தெரிவித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இந்த நாளை விசேஷித்த நாளாய் பார்க்கிற அருமையான குடும்பத்து பிள்ளைகளோடும் இருந்து உற்சாகப்படுத்தி கோயில் பிள்ளைக்கும் சுகத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லோரையும் காப்பாராக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ப மறவாதே, ஆமேன்.